அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியுடன் எஸ்பி வேலுமணி தரப்பு நடத்திய பேச்சுவார்த்தை தோல்வி என்று தற்பொழுது தகவல் கிடைத்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், வணக்கம். நேற்று 4 எம்எல்ஏக்கள் தாவேக்காவில் இணைந்த நிலையில் இபிஎஸ் உடனான எஸ்பி வேலுமணி தரப்பு பேச்சு தோல்வி என்று தகவல் கிடைத்துள்ளது. கூடுதல் விவரங்களை வழங்கலாம். தொடர்ச்சியாக இந்த பேச்சுவார்த்தை என்பது மறைமுகமாக முன்னெடுத்திருந்த நிலையில் தற்பொழுது நேற்றைய தினத்தில் சென்னை கிரீன்வேஸ் சாலையில் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இல்லத்திற்கு எஸ்பி வேலுமணி தரப்பில் நேரடியாக சென்று அவர்கள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார்கள். அந்த பேச்சுவார்த்தை குழுவாக திருத்தணி சட்டமன்ற உறுப்பினர் ஹரி, அதே போல புவனகிரி சட்டமன்ற உறுப்பினர் அருண்மொழி தேவன், அதே போல முன்னாள் அமைச்சர் தங்கமணி, அதே போல நத்தம் விஸ்வநாதன் உள்ளிட்டோரெல்லாம் இடம்பெற்றிருந்தார்கள். அவர்கள் நேரடியாக எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து பேசியதாக கூறப்படுகிறது. அப்போது தங்கள் தரப்பு கோரிக்கைகளை அவர்கள் முன்வைத்ததாக கூறப்படுகிறது. கட்சி பதவி மற்றும் கட்சி தாவல் தடை குறித்ததான அந்த நடவடிக்கை மனுவை திரும்ப பெற வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமியிடம் அவர்கள் வலியுறுத்தியதாக கூறப்படுகிறது. ஆனால் அதற்கு எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டமாக மறுத்துவிட்டதாக கூறப்படுகிறது. கட்சியில் உறுப்பினராக இணைத்துக் கொள்வதாகவும், ஆனால் தற்போதைக்கு எந்த விதமான பொறுப்பும் வழங்க முடியாது என எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டமாக தெரிவித்ததன் காரணமாக இந்த பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்திருப்பதாக கூறப்படுகிறது. நேற்றைய தினத்தில் இந்த பேச்சுவார்த்தை என்பது நடைபெற்றது. இந்த பேச்சுவார்த்தையில் அவர்களுடைய கோரிக்கை என்பது நிராகரிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து இன்றைக்கு ஆலோசனை மேற்கொள்ள இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரைக்குமே அவர் ஏற்கனவே பொறுப்புகள் என்பது பிறருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு பொறுப்பு வழங்குவதும் பின்பு உங்களுக்கு வழங்குவதும் என்பது சாத்தியமாக இருக்காது. ஒருவேளை நீங்கள் கட்சியோடு இணைத்துக் கொள்ளுங்கள், உறுப்பினராக இருங்கள். வரக்கூடிய நாட்களில் மாவட்டத்தை 2ஆக பிரித்து நாம் உங்களுக்கான பொறுப்பை வழங்குவதற்கான ஏற்பாடுகளை செய்கிறேன் என்று எடப்பாடி பழனிசாமி தெரிவித்ததாக கூறப்படுகிறது. அதே நேரத்தில் கட்சி தாவல் தடை சட்டத்தில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறி அளித்த மனுவை திரும்ப பெற முடியாது என்று அவர் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். அதற்கு பதிலாக நீங்கள் எங்களிடம் ராஜினாமா கடிதத்தை எழுதி கொடுங்கள், அந்த கடிதத்தை கொடுத்தால் நான் இதற்கான அந்த மனுவை திரும்ப பெறுவதற்கான ஆலோசிக்கிறேன் என்று அவர் தெரிவித்தது அவர்கள் மத்தியில் பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த நிலையில்தான் இந்த பேச்சுவார்த்தை என்பது தோல்வியில் முடிந்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியுடன் எஸ்பி வேலுமணி தரப்பு நடத்திய பேச்சுவார்த்தை தோல்வி என்று தற்பொழுது தகவல் கிடைத்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், வணக்கம். நேற்று 4 எம்எல்ஏக்கள் தாவேக்காவில் இணைந்த நிலையில் இபிஎஸ் உடனான எஸ்பி வேலுமணி தரப்பு பேச்சு தோல்வி என்று தகவல் கிடைத்துள்ளது. கூடுதல் விவரங்களை வழங்கலாம். தொடர்ச்சியாக இந்த பேச்சுவார்த்தை என்பது மறைமுகமாக முன்னெடுத்திருந்த நிலையில் தற்பொழுது நேற்றைய தினத்தில் சென்னை கிரீன்வேஸ் சாலையில் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இல்லத்திற்கு எஸ்பி வேலுமணி தரப்பில் நேரடியாக சென்று அவர்கள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார்கள். அந்த பேச்சுவார்த்தை குழுவாக திருத்தணி சட்டமன்ற உறுப்பினர் ஹரி, அதே போல புவனகிரி சட்டமன்ற உறுப்பினர் அருண்மொழி தேவன், அதே போல முன்னாள் அமைச்சர் தங்கமணி, அதே போல நத்தம் விஸ்வநாதன் உள்ளிட்டோரெல்லாம் இடம்பெற்றிருந்தார்கள். அவர்கள் நேரடியாக எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து பேசியதாக கூறப்படுகிறது. அப்போது தங்கள் தரப்பு கோரிக்கைகளை அவர்கள் முன்வைத்ததாக கூறப்படுகிறது. கட்சி பதவி மற்றும் கட்சி தாவல் தடை குறித்ததான அந்த நடவடிக்கை மனுவை திரும்ப பெற வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமியிடம் அவர்கள் வலியுறுத்தியதாக கூறப்படுகிறது. ஆனால் அதற்கு எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டமாக மறுத்துவிட்டதாக கூறப்படுகிறது. கட்சியில் உறுப்பினராக இணைத்துக் கொள்வதாகவும், ஆனால் தற்போதைக்கு எந்த விதமான பொறுப்பும் வழங்க முடியாது என எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டமாக தெரிவித்ததன் காரணமாக இந்த பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்திருப்பதாக கூறப்படுகிறது. நேற்றைய தினத்தில் இந்த பேச்சுவார்த்தை என்பது நடைபெற்றது. இந்த பேச்சுவார்த்தையில் அவர்களுடைய கோரிக்கை என்பது நிராகரிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து இன்றைக்கு ஆலோசனை மேற்கொள்ள இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரைக்குமே அவர் ஏற்கனவே பொறுப்புகள் என்பது பிறருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு பொறுப்பு வழங்குவதும் பின்பு உங்களுக்கு வழங்குவதும் என்பது சாத்தியமாக இருக்காது. ஒருவேளை நீங்கள் கட்சியோடு இணைத்துக் கொள்ளுங்கள், உறுப்பினராக இருங்கள். வரக்கூடிய நாட்களில் மாவட்டத்தை 2ஆக பிரித்து நாம் உங்களுக்கான பொறுப்பை வழங்குவதற்கான ஏற்பாடுகளை செய்கிறேன் என்று எடப்பாடி பழனிசாமி தெரிவித்ததாக கூறப்படுகிறது. அதே நேரத்தில் கட்சி தாவல் தடை சட்டத்தில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறி அளித்த மனுவை திரும்ப பெற முடியாது என்று அவர் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். அதற்கு பதிலாக நீங்கள் எங்களிடம் ராஜினாமா கடிதத்தை எழுதி கொடுங்கள், அந்த கடிதத்தை கொடுத்தால் நான் இதற்கான அந்த மனுவை திரும்ப பெறுவதற்கான ஆலோசிக்கிறேன் என்று அவர் தெரிவித்தது அவர்கள் மத்தியில் பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த நிலையில்தான் இந்த பேச்சுவார்த்தை என்பது தோல்வியில் முடிந்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.